பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெஜிடேபிள் பொங்கல் இது வந்து சாதாரணமான பொங்கல் எப்போவும் சாப்பிட்றத விட இது வெஜிடேபிள் பொங்கல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியாக கூட இருக்கும். சேம் டைம் பொங்கல் சாப்பிட மாட்டேன்ற பிள்ளைங்களும் இதை வந்து நல்லா விரும்பி சாப்பிட்ற ஒரு பொங்கல். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டி செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். பின்ன வந்து கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்துடணும். இதை கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் வந்து இதோட கொஞ்சம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு, உருளைக்கிழங்கு சேர்த்துடணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். சேம் டைம் கேப்சிகமும் நல்லா பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய கேரட்டும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கிக்கிச்சு. நான் இப்போ வந்து கேப்சிகம் கட் பண்ணி வச்சு கேப்சிகம் சேர்த்துறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். பின்ன வந்து பார்த்திங்கன்னா நான் சைட் பை சைடு இப்போது ஒரு ஆளுக்கு அரிசிக்கு ஒரு ஆளுக்கு பாசிப்பருப்பு 2 நல்லா கழுவிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது குவான்டிட்டி பார்த்திங்கன்னா எத்தனை பேர் சாப்பிட்றீங்க அத்தனை பேருக்கு. இப்போ இது கொஞ்சம் வதங்கி வரட்டும், கொஞ்சம் மூடி போட்டு வேக விட்டுறணும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 200 கிராம் அரிசியும் ஒரு 200 கிராம் பாசிப்பருப்பு போட்டு நல்லா கொழைய வேக வச்சு எடுத்துன்னு இருக்கேன். நம்ம பொங்கலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறாப்புல. இப்போ நம்ம அந்த வெஜிடபிளோட இந்த ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காய்களும் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பும் அரிசியும் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம மல்லிச்செடி நல்லா ஒரு கொத்த அளவுக்கு மல்லிச்செடி இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான வெஜிடேபிள் பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்ச அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னாக்கா இது ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இதுக்கு அடுத்து உங்களுக்கு தேவைப்பட்ட கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இதுக்கு சைட் டிஷ் கூட எதுவுமே தேவைப்படாது, ஈஸியாகவும் இருக்கும். பொங்கல் வேண்டான்றவங்க கூட இதை சாப்பிட்டுடுவாங்க. வெறும் ஒரு சட்னி, வடை, சாம்பாரெல்லாம் தேவைப்படாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிள்ளைங்க பொங்கல் வேண்டானது பிள்ளைங்களும் இதை சாப்பிட்டுடுவாங்க. காய்ங்க இன்னும் நீங்கள் இதில் என்ன காய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஜஸ்ட் உருளைக்கிழங்கும் கேரட்டு, கேப்சிகம் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பீன்ஸு, பட்டாணி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான வெஜிடேபிள் பொங்கல் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.